இது வெறும் வியாபார கதை அல்ல. இது ஒரு முயற்சியின் பயணம், ஒரு கனவின் வளர்ச்சி, ஒரு தமிழரின் அடையாளம். இப்போ இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள இவரின் இன்றைய அடையாளம் பற்றி கேட்போம். கூடுதலாக வயது போனவர்களுக்கு இந்த வேலைகள் எல்லாம் கஷ்டம். அந்த வகையிலே என்னுடைய பேர் சந்திரநாதன். அப்போ என்னுடைய வயதுக்கு இந்த வேலைகள் எடுக்க இல்லாமல் இருந்தது. அதை தொடர்ந்து தான் நான் இந்த சுயமாக இந்த வேலையை செய்தேன். நிறைய சவால்களை எதிர்கொண்டேன். உண்மையிலே அதுக்குரிய முதலீடு இல்லை, சிறிது சிறிதாகத்தான் செய்து என்னுடைய இந்த பயணத்தை தொடர்ந்தேன். ஆனாலும் இன்னும் ஒரு ஆளின் உதவி இருந்தால் நல்லது. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய முதலீடு காணாது. ஆனபடியாக அப்படி இருந்தாலும் ஒரு தரமான வாழ்க்கை சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நான் அப்படி இயற்கையான மூலிகைகள் சேர்ந்த பொருட்களை கொண்டு சில வடகம், மற்றது சத்தான உணவுகள், மற்ற அதை விட ஒரு காலை ஆகாரம் அப்படியெல்லாம் செய்தேன். ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் அடிமையாயினாலும் அதிலும் நாங்கள் 2-3 இதை நாங்கள் செய்ய வேணும். செய்தால் தான் நாங்கள் வளம் பெறலாம். அப்படி செய்து கொண்டு வரைக்க உண்மையிலே சில இதுகள் எங்களுக்கு பெருந்தொகையாக செய்யலாம். நான் உண்மையாக இலங்கையிலிருந்து எடுத்து தான் விற்கின்றேன். என்ன காரணம்னு சொன்னால் அதுக்குரிய இடம் வசதி இல்லை. ஆனால் அந்த இடத்துக்குரிய அப்படி வசதி இருந்தாலும் அந்த இடத்துக்குரிய வாடகையோ அந்த முதல் பணம் கூடுதலாக இருக்கும். ஆகவே இப்படியான சிறு முதலீடை கொண்டு இந்த தமிழ் மார்க்கெட்டில் கடந்த இந்த வருடத்துடன் 3 வருடங்களாக செய்து வருகின்றேன். அது எனக்கு மிகவும் ஓரளவு பிரயோசனமாக இருக்கின்றது. இதைவிட உண்மையாக அந்த பொழுதுபோக்கும் அதோடு நல்லொரு சமுதாயத்தை உருவாக்கவும், அத்தோடு இனிவரும் சமுதாயம் இதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலே வியாபாரத்தோடு இந்த இளம் சமுதாயத்துக்கு எந்த நேரத்திலும் நான் அட்வைஸை கூறி அப்படியான பொருட்களை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த காலத்து மக்கள் இப்படியான சிறுதானியங்கள், மூலிகை வகைகள் கொண்ட இதுகளை, ரசம், தோசை அப்படியான பல வகைகளை உணவை செய்துதான் கம்பு உணவை சாப்பிட்டு கம்பு போல் நடந்தார்கள் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.